ஹாய்ப்பா இல்லை என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்ச் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையிலேருந்து வேலை கல்பனா ரூம்பெல்லாம் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதை வந்து காட்டுறேன் வாங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், புக் ஸ்டாண்டு, கல்பனாவோட புக்ஸு எல்லாம் நீட்டாக அடுக்கியாச்சு. இந்த இடமே கச்ச கச்ச கச்சன்னு இருந்தது, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துணி ஆர்ஃபனேஜ்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சாரீஸும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆர்ஃபனேஜ்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு தெரியுது அவங்களுக்கு. அங்கே இங்கே இருக்குது பாருங்கள், புடவை, அப்புறம் வந்து கல்பனாவோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து வருவாங்க, அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். புது சாரீஸும் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து லைனிங் வாங்கி தைக்க கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்திருக்கேன். வாங்க நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தலாம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க்கு. அந்த ரூமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டேன். நல்லா நீட்டாக தொடச்சும் விட்டாச்சு. வீட்டையும் கூட்டி சுட சுட சோறு போட்டேன். சூடான சோறு போட்டாச்சு. இது தொட்டு சாப்பிட்றதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், சூப்பரான பூண்டு ஊறுகாய் வீட்டில் போட்டிருக்கேன். நல்லா வாய்க்கு புளிப்பு உரப்பா சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு ஊறுகாயை தான் இன்றைக்கி வந்து தட்டில் போட்டுக்க போகிறேங்க. பாருங்கள், கடாயில் இருக்குது. இது அப்படியே வந்துக்கா அப்படியே சாப்பாட்டில் போட்டு கொஞ்சமாக சாப்பாடை இதில் போட்டு பிசைஞ்சு எடுத்து காட்டுறேன். வெறும் ஊறுகாய் மட்டும்தான்ப்பா செஞ்சேன். இந்த ஊறுகாயே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லான்னு அது செஞ்சுட்டேன். கொஞ்சம் போட்டேன். இங்கே பாருங்கள், கடாயை நல்லா பிணைஞ்சி இங்கே பாருங்கள் சாப்பாடு. இந்தாங்க, ஒரு வாய் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்ப்பா இந்த ஊறுகாய். இந்த ஊறுகாய் ரெசிபி வீடியோ எடுத்துருக்கேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வாங்க சாப்பிடலாம்.